மொழிப்போர் தியாகிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதன் பின்னணி என்ன இப்போது பார்க்கலாம். 1938 ராஜாஜி தலைமையிலான அன்றைய சென்னை மாகாண அரசு அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கட்டாயம் என்ற அரசாணையை வெளியிட்டது. இதுவே தமிழகத்தில் ஹிந்திக்கு எதிரான முதல் கிளர்ச்சியை உருவாக்கியது. இதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் நடராசன், தாளமுத்து ஆகியோர் சிறையிலேயே உயிரிழந்தனர். இதன் தொடர்ச்சியாக போராட்டங்கள் பரவிய நிலையில் ஹிந்தி பயிற்று மொழி அரசாணை திரும்ப பெறப்பட்டது. ஹிந்தி மொழி பேசாத மக்கள் அனுமதிக்கும் வரை அது நாட்டின் ஆட்சி மொழி ஆக்கப்படாது என 1950 அறிவித்தார் அப்போதைய பிரதமர் நேரு. மக்கள் ஹிந்தி கற்றுக்கொள்ள 15 ஆண்டுகள் அவகாசம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த அவகாசம் முடிந்த 15 ஆண்டுகளில், அதாவது 1965ஆம் ஆண்டு இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி மட்டுமே இருக்கும் என்ற அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் அறிவிப்பு தமிழகத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹிந்தி ஆட்சி மொழி சட்டம் அமலுக்கு வர இருந்த ஜனவரி 26ஆம் தேதிக்கு முந்தைய நாளை துக்க தினமாக அறிவித்தார் அண்ணா. அன்றைய நாள் தமிழகமெங்கும் கலவர தீ பரவியது. திமுக முன்னெடுத்த போராட்டத்திற்கு மாணவர்களின் பேராதரவு கிடைத்தது. அப்போது நிகழ்ந்த போராட்டங்களில் சுமார் 400 நபர்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். பெரும் போராட்டத்தை அடக்க முதன்முறையாக ஒரு மாநிலத்திற்குள் ராணுவம் நுழைந்தது. போராட்டத்தின் தாக்கத்தை உணர்ந்த அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஹிந்தியுடன் ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் என்று அறிவித்தார். இதன் விளைவாக தமிழகத்தில் போராட்டங்கள் முடிவுக்கு வந்தன. 1967 அமைந்த அண்ணா தலைமையிலான திமுக அரசு தமிழ் ஆங்கிலத்தை உள்ளடக்கிய இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது இந்த மொழிப்போர். இதற்கு பின்புதான் திராவிட இயக்கம் தமிழகத்தில் காலூன்றியது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தொடங்கிய ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினமாக அறிவிக்கப்பட்டு மொழிக்காக உயிர் நீத்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.